சென்னை சூப்பர் கிங்ஸ் டிவால் பிரேவிஸை ரிலீஸ் பண்ண போகிறோமா? என்டிடிவி மாதிரி நம்பகத்தன்மையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹர்திக் பாண்டியா வாங்குறதுக்காக தூபே பிரேவிஸ் அது மட்டும் இல்லாமல் 10 கோடி கூட தர ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது. ஹர்திக் பாண்டியா பெரிய பிளேயருங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஹர்திக் பாண்டியா வந்து ஃபிட்டாக இருந்தாருன்னா 4 ஓவர் பவுலிங் 40 ரன் பேட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயங்க. எந்த டீமோட பேலன்ஸை கூட ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப ஈஸியாக மாற்றிடுவார். பட் ஹர்திக் பாண்டியா வாங்குறதுக்காக பிரேவிஸை கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ அது சரியாகவே மேட்ச் ஆகலைங்க. பிகாஸ் ஹர்திக் பாண்டியாவோட ஏஜ் வந்து நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் வந்து 33 வயசு ஆயிருங்க. நம்ம வந்து 25 வயசு ஹர்திக் பாண்டியா வாங்கல, 33 வயசு ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. திடீர்னு இன்ஜுரி ஆனார்னா நமக்கு என்னங்க ஆகுறது? அண்ட் டிவால் பிரேவிஸ் வந்து அவரோட டேலண்ட் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வருஷம் ஐபிஎல் நல்லா ஆடலை, பட் அவரோட பவர் ஃபேக்டருங்க, அவர் ஒரு என்ன சொல்கிறது பவர் ஹவுஸ்ங்க. அவர் மாதிரி ஒரு பிளேயர்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து ஒரு ட்ரேடுலலாம் குடிக்கவே கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் அடுத்த 10 வருஷத்துக்கு வந்து சென்னை ஜெர்சி தான் போட்டிருக்கோன்னு எனக்கு தோணுது. பட் சென்னை ஹர்திக் பாண்டியாவுக்கு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ஸோ சென்னை மேபி இந்த டீலை புல் ஆஃப் பண்ணுற கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பர்சனலாக கண்டிப்பாக பிரேவிஸை வந்து எந்த டீல்லையுமே இன்வால்வ் பண்ணக்கூடாது எனக்கு இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.